கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிற நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாளிலே ஒரு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. 3ஆம் நாளிலே வாரத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமை அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலே மகதலேனா மரியாள் அந்த கல்லறைக்கு போய் அந்த கல்லறையில் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலுக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாய் கடந்து செல்லக்கூடிய காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். அவளும் எதிர்பார்த்து போன காரியம் என்னவென்று சொன்னால், அவர் மரித்து போய்விட்டார் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் அன்றைக்கு அவரை சிலுவிலிருந்து இறக்கி கொண்டு வந்து கல்லறையில் வைத்தார்கள். சுகந்த வர்க்கம் இட முடியவில்லை. அடுத்த நாள் ஓய்வு நாள், யூத முறையின்படி எங்கும் போக முடியாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. எனவே அதற்கு அடுத்த நாளிலே அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக அந்த கல்லறைக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். அந்த கல்லறையில் அவர்கள் போய் இயேசு கிறிஸ்து சரீரத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்த தேவதூதர்கள் சொன்ன காரியம், அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார், அவர் கலிலேயாவுக்கு போயிருக்கிறார், நீங்கள் போய் அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி செய்தி சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த போகிற வழியில இயேசு அவர்களுக்கு தரிசனமானார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாஞ்சையோடு கவனத்தோடு நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய ரட்சிப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில், அவருடைய பரிசுத்த ஆவியாருடைய நிறைவை பெற்றிருக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்களும் இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில், அன்றைக்கு மோசே கர்த்தரை பார்த்து நான் உம்மை காண வேண்டும் என்று சொல்லி அவன் போராடினான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவே, நான் என்னுடைய தரிசனத்திலாவது உம்மை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால், உயிரோடு இருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தரிசனத்தை அருளுவார், நமக்கும் தோன்றுவார். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக அவரை தொட இல்லை, நான் இன்னும் பிதாவினிடத்திலே போகவில்லை. பிதாவினிடத்தில் சென்ற பின்பாக மறுபடியும் அவர்களுக்கு தரிசனமான போது அவரே சொன்ன காரியம், தோமாவை பார்த்து இங்கே வா, இந்த காயத்தில் கையை விட்டு விழாவிலே தொட்டுப்பாருன்னு சொல்லி அவரே சொன்னார். எனவே இந்த நாட்களிலே நாம் அவரை தரிசனத்தில் மாத்திரமல்ல, அவருடைய தேவ பிரசன்னத்திலேயே நாம் அவரை உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு அருள் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நான் வாஞ்சியோடு அவரிடத்தில் காணப்பட்டோம் என்று சொன்னால், இன்றைக்கும் நாம் அவரை காண முடியும், இன்றைக்கும் அவரோடு நாம் பேச முடியும், இன்றைக்கும் நாம் அவருடைய பாதத்தை தழுவி முத்த செய்து அவரை நாம் வாழ்த்த முடியும். எனவே உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கும் அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாஞ்சியோடு தேடுங்கள், நீங்கள் நிச்சயமாய் இயேசுவை காண்பீர்கள், உடைய ஆசியை பெறுவீர்கள். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களுக்கு கர்த்தாவே இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொடுத்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தாவே யோபு கர்த்தாவே அந்த நாளில் சொன்ன அந்த விசுவாசத்தின்படி கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு உம்மை துதிக்கும்படியாய் நாம் உம்மை சோத்தரிக்கும்படியாக கொடுத்த நாளுக்காக சோத்திரம். அன்றைக்கு கர்த்தாவே மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானி சொல்லப்பட்டிருக்கப்பா. அதுக்கப்புறம் நீர் எவ்வளோ பேருக்கு தரிசனமாக இருக்கிறீர் கர்த்தாவே. அப்படிப்பட்ட அந்த மகிமையான பிரசனத்தை உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே வாஞ்சிக்கிற பிள்ளைகள் உம்மை கண்டு கழிவுறும்படியாய் நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தாவே உம்முடைய கிருபையை கட்டளையிட்டல் கர்த்தாவே. ஆசீர்வாதத்திலும் நானும் இயேசுவை தரிசித்தேன் என்று சொல்லும்படியாய் அது நிமித்தமாக ஒரு மகிமையான ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் நீர் ஆசீர்வாதத்தில் கர்த்தாவே இந்த மகிமையை ஜனங்கள் காணட்டும் அப்பா. அது நிமித்தமாவது மேல் விசுவாசம் வைத்து கர்த்தாவே உம்மை துதித்து சோத்திரிக்க கிருபையின் அந்த தோமாவை போல நான் இந்த காயப்பட்ட கரத்துக்குள்ளாய் விரலை விட்டு
அதன் வழியாக விழாவை தொட்டாதான் நம்புன்னு சொல்லாதபடி இந்த வேத வசனத்தின்படி கத்தாவே அன்றைக்கு முதல் மகதலானா மரியாளுக்கு தரிசனமான கத்தர் எனக்கும் தரிசனமாவார் சொல்லி விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் பரிசுத்தோடு பயபக்தியோடு வாழ்ந்து உம்மை நேசித்து அதனை வைத்தான் உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து கத்தாவே உம்மை கண்டு கொள்ள கத்தானை அருள் செய்தள்ள முடியாது ஜெபிக்கிறோம். உடைய வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை கண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்திருக்க அருள் செய்தலும் இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமென். கத்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் தரிசனமாவார். ஒரு உயிரோடு இருக்கிறவர் உங்கள் வாழ்க்கையிலும் அன்றைக்கு முதல் மகதலானா மரியாளுக்கு தரிசனமான கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரிசனமாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். இது சத்தியம், உண்மை. இந்த உண்மையுள்ள தேவனை நீங்கள் பார்க்க முடியும். விசுவாசத்தோடு வாழுங்கள். காட் பிளஸ் யூ.